வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? கோவையை திமுகவில் செந்தில் பாலாஜிக்கு குத்தகை எடுத்திருக்கிறாரா? அண்ணாமலையின் கடுமையான விமர்சனம். வாங்க வீடியோவை மூலமாக்கின்றார். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதனைத் தொடர்ந்துதான் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்பதையும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது கோவையானது விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அப்போது அவர் இந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பான களம் குறித்தும் அங்கு நிலவக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் அவர் பல்வேறு அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாராம். குறிப்பாக அவர் கூறியதாவது திமுகவின் தேர்தல் வியூகங்கள் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை தனது பேட்டியின் பொழுது அதாவது கரூரில் சுமார் 18 சுயேட்சை வேட்பாளராக கொண்டு வந்துள்ள இந்த கோவை களமானது இறங்கியிருப்பது தெரிவித்திருக்கிறார். இது ஜனநாயகத்திற்கு புறம்பான ஒரு செயல் என்றும் தேர்தல் போக்கை திசை திருப்பதற்காக இத்தகைய நடவடிக்கையெல்லாம் திமுக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூட்டியுள்ளார். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயமுத்தூர் மாவட்டத்தில் திமுக நிர்வாகத்தையும் தேர்தல் பணிகளையும் ஒட்டுமொத்தமாகவே தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது கோவையை அவர் குத்தகைக்கு எடுத்து போல செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். மேலும் கோவையில் நிலவக்கூடிய அரசியல் போட்டி குறித்து பேசிய அவர் அதிமுக வேட்பாளரின் பிரச்சார முறையை பாராட்ட தவறவில்லை. அதிமுக வேட்பாளர் மிகவும் கனிமான முறையிலும் நாகரிகமாகவும் தனது தேர்தல் பரப்புரையை முன்னெடுத்து செல்வதாக அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் தற்போதைய தேர்தல் அரசியல் களத்தை பொறுத்தவரை போட்டி என்பது பிரதான திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் இடையேதான் நிலவுகிறதா என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது சக்தியாக திராவிட கட்சிகள் எல்லாம் முன்னிறுத்தப்பட்டாலும் மக்கள் மாற்றத்தை தான் கண்டிப்பாக தமிழகத்தில் விரும்புகிறார் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த வகையில்தான் திமுக அரசு அதிகார பலத்தையும் பண பலத்தையும் கொண்டு பயன்படுத்தி தேர்தல் கண்டிப்பாக வெற்றி முயல்வதாகவும் குற்றம் சாட்டிய அண்ணாமலை மக்களின் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாகவும் நம்பிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறார். கோயமுத்தை பொறுத்தவரை கோயமுத்தூர் மாவட்டத்தின் வளர்ச்சி மற்றும் அங்குள்ள தொழில்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டுமே கண்டிப்பாக முடியும் என்று அவர் வாதிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜியின் வருகை என்பது கோவையில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் கரூரில் மட்டுமே அவர் கடைபிடித்த அதே பழைய பாணியில்தான் அரசியலை கோவையிலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எப்போதுமே கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக விளங்கக்கூடிய சூழல் இம்முறை கண்டிப்பாக அது திமுகவின் கோட்டையாக மாறுமா என்றுதான் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவையின் மாவட்டத்தின் அதாவது தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட நிலையில்தான் செந்தில் பாலாஜியின் நகர்வும் அடுத்த கட்ட நகர்வு என்பது கண்டிப்பாக கோவையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் உருவாகியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.